ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் மரத்தடி நிறைஞ்சு கிடக்கு. ஆமாத்த பாட்டி, ஒரு ஆள் வந்தா இன்னொரு ஆள் வராது. எப்பவும் நம்ம 4 பேர் தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அதான் சரி மரத்தடிக்கு வருவோமேன்னு வந்தோம். யார் வந்தாலும் வரலைன்னாலும் நம்ம பொக்கவாய் தாத்தா மட்டும் ஆளாக ஆஜராயிருவார். ஆமா, பொம்பளையில கதை பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? எதுக்கு தினம் இங்கே வந்து உட்காருதீரு? வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விட நீங்க பேசுற கதையெல்லாம் கேட்க நல்லா இருக்கு டி. அதனாலதான் காலையிலே வந்துருதே. இளிச்சக்கா, தலைவர் வீட்டில் புதுசா ஒரு சமையல்காரமாவை போட்டிருக்காங்களாம்ல? ஆமாட்டி, அந்த கூத்தை ஏன் கேட்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய கதைன்னா சொல்லுங்க, கேட்க நல்லா இருக்கும். அவங்க சம்மந்தி வீட்டு கதை எப்படி நம்மகிட்ட சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லட்டி. எங்கள் மைனி சமைக்கிற குடும்பம் தான் இந்த ஊருக்கே தெரியுமே. அவங்க நல்லா தானே சாப்பாடு செய்வாங்க. நல்ல சாப்பாடெல்லாம் நல்லா செய்ய தெரியுது. ஆனால் அதை செஞ்சு கொடுக்கணும்ல. வீட்டுக்காருக்கு கொடுக்கேன்னு பாவக்காயும் வேப்பங்கொட்டையும் அரைச்சி கொடுத்தா அந்த மனுஷன் பாவம் என்ன செய்வார்? அதான் வேலைக்கு ஆளை போட்டுட்டாரு. இன்னும் அவங்களுக்கு வேலை மிச்சம் தானே, சும்மா கிடக்கலாம். சும்மா கிடக்கவா? இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ, வேலைக்கு தானே ஆள் போட்டாரு, அதில் என்ன பிரச்சனை வந்துச்சு? எங்கள் நந்தினிக்கும் சமையல் பண்ண தெரியாது, அவங்க மாமியாருக்கும் சமையல் பண்ண தெரியாது. 2 பேரும் கிடந்து வீட்டில் சமைக்கேன்னு போட்டு தலைவரை போட்டு பாடா படுத்துதாக. நீங்கள் நந்தினிக்கு சமையல் கற்றுக் கொடுக்கலையாக்கும்? இந்த காலத்து பிள்ளைகள் எங்கே சமையல் படிக்கி? எல்லாம் படிப்புன்னு புக்கை தூக்கிட்டு அலையுதுங்க. ஆமா, மருமகளுக்கும் சமைக்க தெரியல, பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியலன்னா பிற தலைவர் என்ன செய்வாரு? வேலைக்கு ஆள் போட தான் செய்வாரு. அவர் ஆள் போட்டுட்டாரு, சரி பரவாயில்லன்னு விட்டாத்தான் பரவாயில்லையே. இந்த 2 கிறுக்குகளும் சேர்ந்துக்கிட்டு அவளை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு என்னெல்லாம் வழின்னு தேடிக்கிட்டு இருக்காளுங்க. அட கொடுமையே, ஒரு ஆள் சமைச்சு கொடுத்தா பேசாம உட்காந்து திங்க வேண்டியதானே. எனக்கெல்லாம் சமைச்சு கொடுக்க ஆள் இருந்தா நம்ம ஆட்டுக்கு காலை நீட்டி உட்காந்துருவோம்ப்பா. அதைத்தான் என் மாவட்டையும் சொல்லி விட்டேன். ஆனால் எங்கள் மைனி என்ன சொல்லுதாக தெரியுமா? எங்கள் வீட்டுக்காருக்கு நான் தான் சமைச்சு கொடுக்கணும், கண்டவளும் வந்து சமைச்சு கொடுக்கக்கூடாது. அது இல்லாமல் அவருக்கு சமைக்கிறது மட்டும்தான் என் வேலை, அந்த வேலையும் செய்யக்கூடாதுங்காரு. நான் செய்யலைன்னா அவள் யாரையும் செய்ய விட மாட்டேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்காங்க. இதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சமையலுக்கு வந்திருக்கிற பொம்பளைக்கு கையை நீளுது போல. அது முந்திரி பாதாம்னு இருக்கிற பருப்புகளை பூரா அள்ளி அள்ளி வாயில போட்டு தின்றுதான். இது வேறையா? கையை நீளக்கூடாதே. வேலைக்கு வந்த இடத்துல நம்ம பாட்டுக்கு வந்தோமா வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். அவங்க களவாண்டு திங்கிறத வீடியோ எடுத்து தலைவர்கிட்ட காட்ட வேண்டியதானே. அதெல்லாம் செய்ய முடியாதுமா. சாப்பிட்ற பொருளுக்கு போய் கணக்கு பார்க்கிங்க. யார் சாப்பிட்டா என்ன சாப்பிடட்டும்ன்றவாரு தலைவர். அதனால வேற ஏதாவது வழி கிடைக்கான்னு மாமியாரும் மருமகளும் வலையை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ராணியக்கா நிலைமையை நினைச்சா பாவமாக தான் இருக்கு. இளிச்சக்கா, நீங்கள் பேசாமல் நந்தினிக்கு சமையல் கற்றுக் கொடுத்துருங்களே. நானும் சொல்லி கொடுக்க தான் பார்க்கேன். ஒரு நாள் வந்து உப்புமா செய்யணும்னு கேட்டா சரின்னு சொல்லி கொடுத்தேன். இங்கே நல்லா கேட்டுட்டு சரின்னு தலையை ஆட்டுனா சரி பிள்ளை நல்லா உப்புமா செஞ்சிருவான்னு நினச்சேன். அங்கே போய் இருந்துக்கிட்டு ஏமா உப்பு எத்தனை பாக்கெட் போடணும்னு சொல்லவே இல்லையேங்கா. இவளை என்ன செய்ய? சின்ன பிள்ளை தானே, போக போக எல்லாம் சரியாயிரும். நீ ஏமா சொல்ல மாட்டேன்? கிரைண்டரில் மாவரைக்க சொன்னா உளுந்தம்பருப்பு அரிசியெல்லாம் கொண்டு வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு சுத்த விட்டவா தானே நீ? அது மட்டுமா, உங்க மாமியார் மீனை கழுவ சொன்னதுக்கு நடுவீட்டுக்குள்ள வச்சு வாளியில சோப்பெல்லாம் போட்டு ஊற வச்சு கழுவிக்கிட்டு இருந்தல்ல? போதும் குறை சொல்லனா மட்டும் ஆளுக்கு முதல்ல குதிச்சுக்கிட்டு வருவீங்களே. பிறகு குறையெல்லாம் சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் நடந்தது 500 எபிசோடுக்கு முன்னால. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ தான் நான் நல்லா சமைக்க படிச்சிட்டோம்ல, இப்பவும் வந்து அதையே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. சரி அதெல்லாம் விடுங்க. நாளைக்கு நம்ம டீச்சருக்கு கல்யாணம் தெரியுமில்ல? ஆமா, கல்யாண வீடுன்னாக ஒரு பந்தலை காணும், ஒரு சீரியல் செட்டை காணும், ஒரு பாட்டு சத்தத்தை காணும். ஒன்றும் இல்லை, கல்யாண வீடுங்காக. என்ன கல்யாண வீடோ என்னவோ தெரியல. அவங்க தான் சிம்பிளா கல்யாணம் முடிக்காங்கல்ல. அதுக்கு வீட்டில் ஒரு சீரியல் செட்டு கூடயே போட மாட்டாங்க. சீரியல் செட்டு போட்டால் அவன் 1000 ரூபா கேட்பான், நீயா கொடுப்ப? கஞ்ச பிசுனாரியே இருங்கம்மா, அதுக்குன்னு இப்படி இருக்காதீங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை கல்யாணம் முடிக்க போறீங்க, வீட்டில் ஒரு லைட்டு கூட கட்டாமையா கல்யாணத்தை முடிப்பாங்க? செல்வி சொல்றது கரெக்டு தான். அந்த வீட்டில் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய யார் இருக்கா? சில்பாவும் மதுவும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒன்றும் தெரியாது. சில்பா புருஷனை விரட்டி விட்டுட்டா. அவளும் சர்ச்சில் வச்சு தான் கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னா. அதனால அவளுக்கும் கல்யாணத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. மதுவுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ தெரியல. அந்த மொட்டை மண்டையும் கூட கடந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டா. இப்போ என்ன செய்ய? நம்ம தான் ஏதாவது ஒன்று செய்யணும். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இக்கா, பிள்ளைகளுக்கு நலுங்கு வைக்கணும், வீட்டில் பந்தக்கால் நட்டணும், அதெல்லாம் செய்யணும் இல்லக்கா. அதையாவது நம்ம போய் செய்வோமே. திடீர்னு எப்படி போய் செய்ய முடியும்? அதெல்லாம் மனசு இருந்தா எல்லாம் முடியும். அப்போனா ஒன்று செய்யுவோம். அந்த பிள்ளைகள் 2 இன்னைக்கு லீவு தான். நம்ம வீட்டுக்கு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுவோமா? ஆமாடி, நம்ம போவோம். ஒன்னாமன்னா தாயா தங்கச்சியா பழகிட்டோம். இப்படி நம்ம விட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி தானே. நம்ம வீட்டுக்கு என்ன செய்வோமோ அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு செய்யணும்ல.
ஆமாம் லட்சுமி அக்கா, பாவம் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, நம்ம தான் ஏதாவது செய்யணும். அந்த குமார் பையனுக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி கதையெல்லாம் நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தான் இந்த ஊர்ல உள்ள எல்லா கதையும் தெரியும். உனக்கு என்ன கதைமா தெரியும்? கொக்கி குமாருக்கு ஊர்ல ஒரு அத்தை மகா இருக்காளாம். அவளை தான் கட்டணும்னு இவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. இந்த பையன் அது வேண்டான்ட்டு இங்க வந்து இந்த பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டு அலையுதான். இது ஆரஞ்சு மண்டைய சிம்ரன் கதை மாதிரில இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த பையன் வீட்டுல கல்யாணத்துக்குன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. அத்தை மகளை கட்டுறதா இருந்தா வருவோம், இல்லைன்னா வரமாட்டேன்பாங்க. அதனாலதான் யாரும் வேண்டான்னு இவன் இங்கேயே கல்யாணத்தை முடிக்க பார்க்கான். ஒரு காதலுக்காண்டி பெத்தவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு எப்படித்தான் அந்த பிள்ளைகளுக்கு மனசு வருதம்மா. அவங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வளர்த்துருப்பாங்க. கொஞ்சமாட்டு இந்த பிள்ளைகளுக்கு நன்றி இருக்கா? நான் கூட தான் லவ் பண்ணி கல்யாணம் முடித்தேன். என்ன ஓடியா போயிட்டேன். எங்கள் வீட்டில் சொல்லி சண்டை போட்டு எப்படியாட்டு நான் ராமுவை தான் கெட்டுவேன்னு சண்டை போட்டு கெட்டலையா? சண்டை போட்டியா? நீ என்ன சண்டை போட்ட? 2 நாளாக சாப்பிடாம இருந்தேன்ல, மறந்துட்டீங்களோ? ஆமாடி ஆமாடி, ஞாபகம் இருக்கு. 2 நாளா சாப்பிடாம கிடந்தியே. நான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாலும் ஒரு நல்ல மனுஷனை தான் கட்டியிருக்கேன். மருமோளே, நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கே? எத்தே செல்வி சொன்னது உண்மைதானத்தே. காதலுக்காண்டி பெத்தவங்கள விட்டுட்டு வரக்கூடாதுல்ல. நான் அப்படி வந்துட்டேன், அதனாலதான் என்னை அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. எனக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் அழுகையா வருது தே. ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் மாலா, கோவிச்சுக்கிடாதே. இல்லை செல்வி, உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. நீ சொன்னது கரெக்டு தான். மருமோளே, அத்தை இருக்கம்ல, உன்னையும் உங்கள் அப்பா அம்மாவையும் சேர்த்து வைப்பேன். நீ கவலைப்படாத சரியா? நான் சாவறதுக்குள்ளே எப்படியாட்டு சேர்த்து வச்சிருவேன். சாவை பத்தி பேசுனீன்னா கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன். ஆட இவன் வேற குறுக்க குறுக்க வருவான். சும்மா கடை முருகேசா. மாலா, வருத்தப்படாத மாலா. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிட்டு இப்ப போய் இதுக்காண்டி அழுதுகிட்டு இருக்க. உங்க வீட்டுக்கு தானே போகணும். வேணா உங்க வீட்டுக்கு ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து போயிருவோம் சரியா? போய் உங்க வீட்டுல போய் பேசி கீசி முடிச்சிருவோம். ஏக்கா, பேச்சு வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டாங்கக்கா. இத்தனை வருஷமா பேசல, திடீர்னு எப்படி பேசுவாங்க? வீட்டுக்கார் கூட ஃபோனில் பேசிக்கிட்டு நேரில் பார்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற துர்க்கா கொண்டையவே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. உங்கள் அம்மா அப்பாலாம் ஏமாத்துறோம். அதில் நம்ம போய் வேலையை முடிச்சிடலாம். சரி, இந்த மது பிள்ளைக்கும் கொக்கி குமாருக்கும் முதல்ல கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். அதுக்கு பிறகு மாலா வீட்டை பார்த்து போவோம் சரியா? எல்லாரும் சேர்ந்து போனோம்னா வேலை ஈஸியா முடிஞ்சிரும். எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. எங்கள் அப்பா அம்மா முன்னாடி நீங்கள் யாரும் அசிங்கப்பட்டுறக்கூடாது. அதுக்கு தான் ஆம்பளை சிங்கம் நான் கூட இருக்கோம்ல. உங்களை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட முடியுமா? அடிச்சு தூக்கி வீசிட மாட்டேன். ஆமா, இவர் அப்படியே அடிச்சு தூக்கி வீசிடுவாரு. இவரை தூக்கிட்டு போறதுக்கே ஒரு ஆள் வேணும். அடிய குந்தாணி, சும்மா சும்மா என்கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காத சரியா? கையில கட்ட வச்சிருக்கேன் பத்தியா? கண்ணுக்குள்ள விட்டு நோண்டிடுவேன். நீரு செஞ்சாலும் செய்வீர் கிழவா. உங்ககிட்ட நம்ம உட்காரவே கூடாது, தூர தள்ளி தான் உட்காரணும். மாலா, உன்னையும் உங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு சரியா? நீ கவலைப்படக்கூடாது. இப்ப போய் நம்ம மதுவையும் குமாரையும் பார்க்க வேண்டாமா? ஆமாக்கா, முதல்ல அதுதான் முக்கியம். எங்கள் அப்பா அம்மாவை எப்போனாலும் போய் பார்த்துக்கிடலாம். சரி, அப்ப எல்லாரும் எந்திங்க, கிளம்புவோம். நாங்க போய் செல்பாட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கோம். சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணி வைக்கோம். பந்தக்கால ரெடி பண்ணி யாரு கொண்டு வர போறா? பந்தக்காலுன்னா என்னது? ஆட்டுக்காலா? நல்லா இருக்குமா? அப்பா, சோத்தை தவிர இவளுக்கு வேற ஒன்றுமே தெரியாதும்மா. அப்போ அது சோறு இல்லையா? கூட்டா டேஸ்டாக இருக்குமா? போடி போடி இவளே. பந்த காலுன்னா முகூர்த்த காலுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பில் மஞ்சளை தடவி மேலே மாயலை எல்லாத்தையும் கட்டி கொண்டு வந்து நட்டுவாங்க. அது நட்டி வச்சாதான் இந்த வீட்டில் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். என் கல்யாணத்துலலாம் நட்டவே இல்லை. ஏமா, அதான் நட்டி வச்சிருந்தாங்கல்லம்மா, நீ பார்க்கலையா? நீ சோத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் கண்ணுக்கு பந்தக்கால்லாம் எப்படி தெரியும்? நான் கவனிக்கவே இல்லையே. நீ எங்க கவனிச்சிருப்ப? நீ தான் கல்யாண பிஸியில இருந்தல்ல. சரிட்டி, அப்போ எல்லாரும் வாங்க. ஒரு நல்ல நேரத்தை பார்த்துட்டு போய் அங்கே போய் பந்தக்கால் நட்டி வச்சுட்டு வந்துடுவோம். லட்சுமி என்கோ வேட்டைக்கு கிளம்பியாச்சு. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு கல்யாணம்னா முறைப்படி எல்லாம் செய்யணுமா? பெரியவங்க இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க. இங்க யார் பெரியவங்க இருக்கா? இந்த வீட்டுக்கு பெரியவளே நீ தானே. அதனாலதான் உனக்காண்டி செய்யறதுக்காக நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி லட்சுமி அக்கா. எனக்கு செய்யறதுக்கு யாருமே இல்ல. என்ன செய்யணும்னு ஒண்ணும் தெரியாது. கல்யாணத்தை கோயில்ல வச்சு முடிச்சிட்டு அப்படியே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ஒரு கையெழுத்து போட்டு வந்தா போதும்னு நினைச்சேன். பத்திரிக்கை அடிக்காம விட்டுட்டேன். ஒரு 4 பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்கலாம்ல. பத்திரிக்கை அடிக்க செலவாகுமேன்னு நினைச்சிருப்பா. அப்படியெல்லாம் நான் ஒன்னும் யோசிக்கல. மது தான் சிம்பிளா கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னா. அதுக்கு தான் பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டா மண்டபெல்லாம் பிடிக்க வேண்டி இருக்குமே அப்படின்ட்டு தானே இதெல்லாம் செய்யாம விட்டுட்டேன். அது பரவாயில்லம்மா, நாங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படல. நாம ஊர் ஆளுக்க தானே சரியா? நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருவோம். நீ கவலைப்படாத. முதல்ல இப்ப பந்தக்கால் நட்டிட்டு பிள்ளைகளுக்கு நலுங்கு வச்சிருவோம் சரியா?
சரி லட்சுமி அக்கா, எனக்கு தெரியாது இதெல்லாம். நீங்க வந்து செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி லட்சுமி அக்கா, எனக்கு தெரியாது இதெல்லாம். நீங்க வந்து செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு துணியெல்லாம் எடுத்தாச்சா? அதெல்லாம் எடுத்தாச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ தானம்மா தொலை பொண்ணு, உனக்கு எடுத்து கொடுக்கணும்ல. சரி சரி, அதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. நான் கூட எதுக்கு வேஸ்டா செலவழிக்காக நினைச்சு சத்தம் போட்டுட்டு கிடந்தேன். 3 குறுக்கள் வரார், வழி விடுங்கோ. ரெடி பண்ணிட்டீங்களாடி? கொண்டாங்க கொண்டாங்க. அப்படியே இங்கிட்டு கொண்டு வாங்க டீ. சில்பா கையை பிடிச்சி அப்படியே உள்ள வைக்க சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து கையை பிடிங்க. இந்த வாரம். சில்பா ஒரு கை பிடிக்கியா? உன் கையால வை. கொண்டாங்க டீ, பிடிக்க. அப்படியே அந்த சவுத்து ஓரமா வச்சிருங்க டீ. அப்படித்தான் அப்படித்தான், அப்படியே நல்லா உள்ள இறக்கிரு. ஓம் சக்தி பராசக்தி. அவ்வளோதான், வச்சு முடிச்சாச்சு. நல்லபடியா பந்தக்கால் நட்டியாச்சு. இப்போ தான் இந்த வீட்டுக்கு ஒரு கல்யாண கலை வந்திருக்கு. அடுத்து என்ன செய்யணும்? பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்கணும்ல. முதல்ல கற்பூர ஆரத்தி காட்டி சாமி கும்பிட்டுருவோம். அதுக்கு பிறகு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலங்கு வைப்போம். கடவுளே, பிள்ளைகள் 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் நீங்க அவங்க கூட துணையா இருந்து அவங்கள நல்லபடியா வாழ வைக்கணும் தெய்வமே. வெற்றிவேல் முருகனுக்கு. சரி அவ்வளவுதானே, வாங்க உள்ள போய் நலங்கு வைப்போம். நலங்கு வச்சுட்டு சோறு போடுவீங்களா? சோறு போட மாட்டேன். சோத்து பண்ணை தூக்கி உன் மண்டையில வேணா போடுதே. உள்ள வா. ஏங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும்? சமைச்சு போடுறதுக்கு நல்ல ஆள் இருக்காங்க. வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாமல் நல்லா சாப்பிட்றேன். நல்ல பொண்டாட்டி கிடச்சிருக்கா. பிள்ளைகள் அருமையாக இருக்கு. மருமவா தங்கமானவளாக இருக்கா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஓஹோ, கதை அப்படி போகுதோ? எப்படி போகுது? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன். அந்த அலமேலு நல்லா சமைக்கல. எதை பேசினாலும் அலமேலு கதையில தான் வந்து நிற்பாரு. ஆமாங்க, நல்ல சமையல் பண்ணுதா. ஆனால் என்ன, முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் தினம் வாங்க வேண்டியிருக்கு. எதுக்கு? சாப்பாட்டில் அதெல்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா சமைக்காங்களோ? ஆமாம், அப்படியே சாப்பாட்டில் அள்ளி ஊற்றிட்டா. அவள் அள்ளி அள்ளி தின்னுக்கிட்டு இருக்கா. திங்கிறதுக்கே காண மடக்கி இங்கே எங்கே சோத்தில் ஊத்த. அப்படியா? திங்காங்களாக்கும். அவளுக்கு அப்போ பாதாம் பிஸ்தாலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கேன். சரி, நீ மளிகை சாமான் வாங்கும்போது கூட ஒரு 4-5 கிலோ சேர்த்து போட்டு வாங்கி கொடுத்துரு. விளங்கும். இப்படி ஒரு மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்ன செய்ய? சாப்பிட்ற விஷயத்துக்கெல்லாம் கணக்கு பார்க்காத ராணி. நம்ம வீட்டுக்கு வந்தவங்க வயிறார சாப்பிட்டு போகணும். அதுக்கெல்லாம் எந்த கணக்கும் பார்க்கக்கூடாது. சாயந்தரம் அவள் வீட்டுக்கு போகும்போது தக்காளி வெங்காயம் இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையை கூட அள்ளிட்டு போயிருதா. அது நல்ல விஷயம் தானே. தினம் வந்து உனக்கு ஃப்ரெஷ்ஷாக புது காய்கறி வாங்கி நல்லா சமைச்சு தாரால்ல. மிச்சம் மீதி கிடக்கிறத தானே அவள் அள்ளிட்டு போறா. இதில் குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? எப்பா சாமி, உங்கள்கிட்ட அவளை பற்றி நான் குறையே சொல்ல மாட்டேன். நீங்களே அவளை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க. சரி சரி, வேஸ்ட்டாக எதுக்கு சண்டை போடுதே? உனக்கு இப்போ நிறைய நேரம் கிடச்சிருக்குல்ல. நீ ஏதாவது தையல் கிளாஸுக்கு எதுவும் போகலாம்ல? பொம்பளைங்க வீட்டில் சும்மா இருந்தால் தையல் கிளாஸுக்கு மட்டும்தான் போகணுமா? ஏன் இந்த கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு அனுப்புறது, ஏரோப்ளேன் ஓட்ட கற்றுக் கொடுக்கறது, இதெல்லாம் செய்ய மாட்டீரோ? செய். உனக்கு என்ன தோணுதோ அதை செய். சரி, நாளைக்கு இந்த கொக்கி குமாருக்கு கல்யாணமாம்ல, திடுதிப்புன்னு வந்து சொல்லுதான். ஆமாம் ராணி, என்கிட்டையும் சொன்னான். நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு என்ன செய்ய? எந்த மண்டபம் பிடிச்சிருக்காங்களாம்? மண்டபம்லாம் பிடிக்கல. நம்ம ஊர் கோயிலில் வச்சு தான் கல்யாணம். மண்டபம் கூடயே பிடிக்காம கல்யாணம் முடிக்காக? இருக்கிறது 4 பேர் தானே. இதில் மண்டபத்தை எங்கே போய் பிடிக்க? யாரையுமே குறை சொல்ல விட மாட்டீரா? யாரை பற்றி பேசினாலும் அவங்கள தூக்கி வச்சு தான் பேசுதீரு. நம்ம ஊர் ஆள்க ராணி, நம்மளே விட்டு கொடுக்கலாமா? எல்லாரும் நம்மளுக்கு ஒன்று தான். சரி, கல்யாணத்துக்கு எப்போ போகணும்? நாளைக்கு காலையில் கல்யாணம். அப்படியே முகூர்த்தத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு ஹோட்டலில் சாப்பாடு சொல்லியிருக்காங்களாம். எல்லாரும் அங்கேயே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான் கல்யாணமா? கல்யாணத்தில் செய்யறதுக்கு வேற என்ன இருக்கு? அவ்வளோதானே. சரி, என்னமோ ஒன்று, எல்லாம் நல்லா இருந்தால் சரிதான். கல்யாணத்துக்கு விஜயும் நந்தினியும் வராங்களான்னு கேட்டுக்கோ. வர்றதா இருந்தால் நம்மளே கூட்டு போயிடுவோம். நந்தினிக்கு பரீட்சை நடக்கு, அவள் எப்படி வருவா?
அவள் வரமாட்டா. விஜயும் வேலைக்கு போகிறேன்ட்டு போயிடுவான். நம்ம 2 பேரும் தான் போகணும். சரி, அப்போ நம்ம 2 பேரும் நாளை காலையில் போயிடுவோம். சரியா? அது சரிதான். கல்யாணத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன செய்யனே ஒன்றும் பிடிபட மாட்டேக்கி. ஒரு 1100 ரூபா மொய் எழுத வேண்டியதான். வேற என்ன செய்ய? அவன் நம்மகிட்ட வேலை செய்யுதான். 1101 ரூபா மொய் எழுத சொல்லுதே. வேண்டாமா? அப்போ ஒரு 501 எழுதுங்க. மெண்டல் மெண்டல் மாதிரி பேசக்கூடாது. நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு என்னைய பார்த்து மெண்டலுங்கீரு. ஆரஞ்சு மண்டையன்னு நம்மகிட்ட தான் வேலை பார்க்கான். அவன் கல்யாணத்துக்கு என்ன செஞ்சோம்? என்ன செஞ்சீரு? 10 சென்ட் இடத்த எழுதி வச்சேன். அதே மாதிரி இவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? இடத்த மட்டும் எழுதி வச்சீரு. 20 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டீருல்ல. அது அவன் சம்பள காசு, அதனால அதை போட்டு விட்டேன். அதான் மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கீருல்ல. பிறகு என்ன? அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான். படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்கல. இங்கே வந்து நம்மகிட்ட கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கான். அதுக்குன்னு அவனுக்கு நான் 10,000 சம்பளம் கொடுத்தா காணுமா? அவங்கிட்ட சொல்லிட்டு கையில் கொடுக்கறது 10,000. ஆனால் அவனுக்கு சம்பளம் 50,000 போட்டிருக்கேன். அதனால அந்த 50,000த்தில் மிச்ச துட்டை பூரா நான் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு தான் அவன் கல்யாணத்தப்போ 20 லட்சம் ரூபாயை அக்கௌண்ட்டில் போட்டேன். அது அவன் கையிலே கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பான்ல. இந்த காலத்து பிள்ளைகள் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா கூறாக இருக்கும், பிழைச்சிக்கிடும். துட்டு கிடச்சிதுன்னா அதை பத்திரமா வைக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிரும்ல. இப்போ நம்ம மொத்தமாக 20 லட்சம் கொடுக்கும்போது அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அதுவும் சரிதான். சரி, இவனுக்கு என்ன செய்ய போறீங்க? இவன் தான் அந்த அளவுக்கு ஒன்றும் படிக்கலையே. வேலைக்கும் ரொம்ப நாள் செய்யலை. இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கான். அதுக்குன்னு அவனுக்கு போய் இடத்தெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருக்காதீரும். அவன் மட்டும் மனுஷன் இல்லையா? அவனுக்கு இருக்க இடம் வேண்டாமா? ஏற்கனவே அவனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாச்சு. அது ஒரு 2 லட்சம் ரூபா போயிட்டு. இப்போ என்ன செய்ய போறீருன்னு தெரியல. உங்கள் இஷ்டத்துக்கு என்னத்தையோ செய்யுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும். கடவுள் நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிடுவாரு. அப்படித்தான் நானும் நினச்சேன். உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. அதனால நானும் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தேன். உங்களுக்கு தான் பிடிக்கலையே. வேலைக்காரியெல்லாம் கூட்டு வந்து வச்சிருக்கீரு. சரி சரி, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாத. அந்த பையனுக்கு என்ன செய்யணும்னு நான் பார்த்துக்கிடுதேன். ஆமாம் ஆமாம், அவனுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் பாருங்க. இந்த வேலைக்காரிக்கு என்ன செய்யணும்னு நான் பார்க்கேன். என் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கா, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. போங்க செல்பாக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மையை தானே சொன்னேன். ஆமா மது, ரொம்ப அழகா இருக்கு. குமார், நீங்களும் அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கிண்டல் அடிக்காதீங்க. உண்மையை சொன்னா உனக்கு கிண்டல் அடிக்கிற மாதிரி தெரியுதா? சரி, நான் பின்னால போய் நிக்க. ஒவ்வொரு ஆளா வருவாங்க. உனக்கு வந்து எல்லாரும் மஞ்சள் வைப்பாங்க. வாங்க அத்தை பாட்டி, மஞ்சள் வைங்க. ஏம்மா மது, 16 பெத்து பெருவாழ்வும் வாழணுமா? நல்ல சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப நன்றி பாட்டி. ஏட்டி அடுத்தாள் வாங்கட்டி. அடுத்து செல்வி வாரா. ஏம்மா மது, கல்யாணக்கெல்லாம் வந்துட்டே. பாவாடை தாவணியில அழகா இருக்கம்மா. இத மாதிரியே துணி போடலாம்ல. ஒரு சட்டையும் கவுனையும் போட்டுக்கிட்டு அலையுதே. இதான் நல்லா இருக்கு. இனிமே இப்படியே போடுன்னு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் செல்வி அக்கா. இருக்கட்டும்மா, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? போயிட்டு வரேன்னு. அடுத்து நம்ம தலைவர் வீட்டு சம்மந்தியமா வர்றாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். கல்யாண பொண்ணு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. இன்னைக்கு மாதிரியே எப்பவும் பிள்ளை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. இங்க பாருப்பா கொக்கி குமார், இந்த பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை. இந்த பிள்ளை கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம நீ தான் பார்த்துக்கிடணும். மீறி கண்ணீர் வந்துச்சு, நிர்வாகம் பொறுப்பு கிடையாதுப்பா. நல்லா பார்த்துக்கிட்டுதேங்க்கா, நீங்க என்னையும் நம்பலாம். சரிப்பா, எல்லாரும் இந்த ஊருக்குள்ள தானே இருக்க போறோம். நாங்க உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்போம். சரியா? போயிட்டு வரேன். என்ன இவங்க சொல்லிட்டு போறாங்களா மிரட்டிட்டு போறாங்களா? பயமா இருக்கே. வாங்க லட்சுமி அக்கா. ஏமா மது, நல்ல அழகா இருக்கம்மா. இத மாதிரியே என்னைக்கு நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். காளியாத்தா மாரியாத்தா, இந்த பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு நல்ல குழந்தை கொட்டின்னு பெத்துட்டு நல்ல வீடு வாசல்னு வாங்கி நல்ல சந்தோஷமா வாழணும். நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. எனக்கு இதெல்லாம் யாருமே செஞ்சதே இல்லை. எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. நீங்க எல்லாம் செய்யறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் தான் எனக்கு அம்மா அப்பாவா இருக்கீங்க. இங்க பாருமா மது, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரியா? நாங்க எல்லாரும் உன் பக்கத்துல தான் இருப்போம்.
உனக்கு எதுனாலும் நாங்க ஓடியே வந்துருவோம். அதனால எந்த பிரச்சனையும் நினைச்சு நீ கவலையே படக்கூடாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இரு. ரொம்ப நன்றிக்கா. நம்மளுக்கு நீ யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப ஊரே நம்மளுக்கு சொந்தமா கிடைச்சிருக்கு. கல்யாண தேதி வந்து கண்ணோட ஒட்டிக்கிச்சு, பெண்ணெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சி. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோம் செவந்துருச்சு. மது, நல்லபடியா கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழு. நானும் இப்படித்தான் காதல் கல்யாணம் பண்ணேன். நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி நீயும் நல்லா வாழணும், சரியா? கூடிய சீக்கிரமே என் பிள்ளையும் கொண்டு வந்து உங்ககிட்ட படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டுருவேன். நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்து அவளையும் ஒரு நல்ல மனுஷியா ஆக்கிரு, சரியா? சரிக்கா. நானே நல்லா இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பேன், நல்ல டியூஷன்லாம் எடுப்பேன். ஆனால் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு நேரமே இல்லை. வீட்டில் வேலையே சரியா கிடக்கா, அதான் சொல்லிக் கொடுக்க முடியல. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விடுதேன், நீ பார்த்துக்கோ. உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, எதுவும் தெரியலைன்னா எனக்கு ஃபோன் அடித்து கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன், சரியா? ஐயோ பாவம் அந்த பிள்ளை, இந்த அக்காட்ட மாட்டிக்கிட்டு முழுக்கி. சரி மது, போயிட்டு வரேன். அடுத்து யாரு வரா? அந்த ஒத்த ரோசா மாதிரி தெரியுது. நானே அது நானே, பொண்ணு தோழியும் நானே, பையன் தோழியும் நானே. மதுமா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே கூடாது, சரியா? யாரும் உங்க 2 பேருக்கு நடுவில் வராம பார்த்துக்கிடணும். சந்தோஷமா இருங்க. சரிக்கா, நீங்க சொல்ற மாதிரியே கேக்க. சரி, போயிட்டு வரோம். என்ன எல்லாரும் போயிட்டு வரேன் கீக்க. அடுத்து பையனுக்கு நலங்கு வைக்க வேண்டாமா? வைப்போம் வைப்போம். பொண்ணுக்கு முதல்ல வச்சு முடிச்சிட்டு அதுக்கு பிறகு பையனுக்கு வைப்போம். ஏம்மாடி, அடுத்து இந்த குந்தாணி வராளே, இவளை சமாளிக்க முடியாதே. ஏக்கா அது கேசரின்னு நினைச்சு வாயில அள்ளி போட்டுறாதீங்கக்கா. சந்தனம் பொண்ணுக்கு பூசணும். ரொம்ப ஓவரா பேசாத, எனக்கு தெரியும். ஏம்மா மது, கல்யாணத்தை தான் சிம்பிளா நடத்த முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்குன்னு எல்லாருக்கும் சாப்பாடு போடாம விட்டுறாதீங்கம்மா. சோறுலாம் இருக்கு. கல்யாணத்துக்கு வர்ற ஆட்களை பட்னியா போட்டு அனுப்ப மாட்டோம். நீ சாப்பாடு போட்டுருவே, அதான் எனக்கு நல்லா தெரியுமே. இந்த தலைவர் வீட்டுல பத்திரிக்கை கொடுக்க வரும்போது எல்லாருக்கும் வெள்ளி தட்டு வச்சு பத்திரிக்கை வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கல்யாணத்துல எல்லாரும் போகும்போது தாம்பூல பை கொடுப்பாங்கல்ல, அதுலயும் நல்ல பரிசெல்லாம் வச்சு வச்சு கொடுத்தாங்க. நீங்க என்ன தர போறீங்க? நாங்களும் பைய தருவோமே. அப்படியே தம்பி, பையில என்னது போட்டு தருவீங்க? பைக்குள்ள ஒரு வெத்தலை பாக்கு போடுவோம். தரவு வேற என்ன போடுவீங்க? ஒரு 4 கரப்பாம்பூச்சியும் 2 எலியும் பிடிச்சி உள்ள போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. கூடவே ஒரு தேளையும் ஒரு குட்டி பாம்பையும் போட்டு தாரேன். கொண்டுட்டு சந்தோஷமா போங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாட்டும் ஒண்ணு கொடுப்பாங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கா. இவளை என்னைக்கு தான் திருந்த போறாளோ? வாங்க தாத்தா, வாங்க வாங்க. எம்மாடி, பொண்ணு மாப்பிள்ளையும் நல்ல சந்தோஷமா வாழணும். என் பொண்டாட்டி என்னையும் மாறி இணை பிரியாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். சரி தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே 2 பேரும் எப்பவும் ஒற்றுமையா இருப்போம். 1 மணி நேரத்துக்கு பிறகு. சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வரோம்மா. சரி லட்சுமி அக்கா, எல்லாரும் வந்திருந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இப்படியெல்லாம் பிரித்து பேசாத சில்பா, நம்ம எல்லாரும் ஒன்று தான். சரி டி, இனிமே அப்படியெல்லாம் பேச மாட்டேன். சரி, நாளைக்கு கல்யாணத்தில் பார்ப்போம். வந்துருங்க, எல்லாரும் காலையிலே கல்யாணத்துக்கு வந்துருங்க. சரி, எல்லாரும் போயிட்டு வரோம்மா.